ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டும் வரலாம். இப்போ நான் மந்த்லி குறைஞ்சது ஒரு 70 ஏர்ன் பண்ணுவேன், 70K ஏர்ன் பண்ணுவேன். ஷாப்புன்றது வைக்கணும், இந்த ஸ்டேஜில் வைக்கலாம். நம்ம லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம எப்போயுமே ஷாப் வச்சோன்னா கஷ்டம்தான். லேர்ன் பண்ணுற டைமில் நம்ம நிறையா லேர்ன் பண்ணி வெளியே போய் ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணணும். நாங்கள் வந்து மணியை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருந்தோம் அப்படின்னா எங்களால் ஆர்ட்டை கற்றுக்கிட்டு முடியாது. எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டு காசு வருது, ஒரு டேட்டூவில் நல்லா ஒரு இன்ச்சுக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அந்த ஸ்டேஜிலே தான் இருக்கும், நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகவே போகாது. அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா C.Ithikash என் பேர், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். நான் வந்து ட்ராயிங்லேருந்து எல்லாமே ஆர்ட் வந்து எல்லாமே பண்ணுவேன். ஸ்டோன் கார்விங், வால் ஆர்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து டேட்டூ நான் கற்றுக்கிட்டேன். டேட்டூ ஆர்டிஸ்ட் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல் டேஸில் காம்படிஷன் நிறையா பண்ணுவேன். எனக்கு வந்து ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. காம்படிஷன்ஸ் எல்லா காம்படிஷன்லேயுமே வின் பண்ணிடுவேன், எல்லா காம்படிஷனுமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்து காலேஜ் 2016 ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனேன். அப்போ வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்து காமராஜ் யூனிவர்சிட்டி, அங்கே ஜாயின் பண்ணேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு. அதுக்கப்புறம் டேட்டூ இன்ட்ரெஸ்ட், அதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அதனால் சென்னையில் போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சஜஸ்ட் பண்ணான். சென்னையில் போய் படித்தேன். நான் ஒரு 1 இயர் கிட்டே அங்கேயே சென்னையிலே ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் மூவி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி. அந்த மூவியில் வந்து அயோக்கியா மூவி, அதில் டெம்பரரி டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 3 months கிட்டே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய விஷயத்த நானே கற்றுக்க ஆரம்பித்தேன். அங்கே வந்து பேசிக்காக எனக்கு டேட்டூனா என்ன அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே ஒர்க் பண்ணேன். நான் கற்றுக்கிட்ட ஸ்டுடியோலேயே நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். இன்காலேஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ. ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நிறையா விஷயம். வால் ஆர்ட்டுன்ற விஷயம் அப்போ தான் நான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே அந்த ஷாப்பில் வந்து எனக்கு கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை நான் எடுத்து பண்ணேன். ஆனால் அந்த ஒர்க்கை நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க். அந்த ஒர்க் பண்ணப்போ அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கடுத்து என்னென்னா நான் மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்துட்டு அதை எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு போகலாம், ஆர்ட்டில் அடுத்த ஸ்டெப் எப்படி போகலாம் அப்படின்றத விஷயத்த நான் பண்ணேன். நான் ஒரு ஆள் தான் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வால் ஆர்ட் பண்ணிக்கிட்டு. அதுக்கடுத்து எனக்கு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டுச்சு. நான் ஒரு ஆளாக ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்டோட கசின் பிரவீன் ஒரு பையன் இன்ட்ரோடியூஸ் ஆனான். அவன் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, என்னோட தாட் அவனோட தாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒர்க் பண்ணும் போது எங்களுக்கு நிறையா விஷயம், அப்போல்லாம் வந்து காசுன்ற விஷயம் எங்களுக்கு கிடைக்காது. ஆர்ட்டுன்றதை பார்ப்போம், பண்ணுவோம், ஒர்க் நிறையா பண்ணுவோம். காசு ஏர்னிங்ஸ் எங்களுக்கு கிடையாது. எங்கே போனாலும் சொல்லுவாங்கன்றதை தவிர காசு தர மாட்டாங்க. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய விஷயம். இதே மாதிரி தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 yearsஆக அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணலாம், அடிப்படை தான் நம்மளுக்கு வந்து விஷயம் அடுத்தடுத்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி பேசணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணணும், என்னென்ன ஆர்ட் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷ்னலாக கொண்டு வந்தேன். எனக்கான விஷயத்த நான் லேர்ன் பண்ணி கொண்டு வந்தேன். நான் லேர்ன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து அதை ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்போ தான் எனக்கு ஆர்டிஸ்ட் தேவைப்படும். நிறைய பேர் எனக்கு ஒரு பேஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே நிறையா விஷயம் ட்ராவல் பண்ணுவோம். ஃப்ரீலான்சிங்காக தான் மேக்ஸிமம், ஃப்ரீலான்சிங்காக எல்லா ஒர்க்குமே போயிட்டு ஒர்க் பண்ணி கொடுப்போம். அங்கேருந்து அவங்க அந்த ஒர்க்கை வச்சு எங்களுக்கு வந்து நிறையா விஷயம் அடுத்தடுத்த ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க. இது வரைக்கும் நாங்கள் போய் யார்கிட்டையுமே வந்து ஒர்க் கொடுங்க அப்படின்னு கேட்டது கிடையாது. ஒரு ஒர்க் பண்ணோம், அந்த ஒரு ஒர்க்லேருந்து ஒரு 10 ஒர்க் வந்துச்சு. அந்த 10 ஒர்க்லேருந்து இப்போ வந்து ஒரு 100 டெய்லி ஒர்க்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா, மூவி ஃபஸ்ட் டைம் நான் இங்கேருந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அப்போ நான் மதுரையை விட்டு நான் எங்கேயுமே வெளியே போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் மதுரையை விட்டு போகிறேன். அதுவும் இந்த ஒர்க் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு எப்படி பண்ணணும் கூட தெரியாது. என்னை போய் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. நான் இங்கே ஸ்டென்சில் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு நான் ஒரு சிம்பிளாக என்னோடய ஐடியானா பெயிண்ட் பண்ணணும், அந்த ஸ்டென்சிலை ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணால் அது ஆர்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்ட் செட்டில் நான் போகிறேன். அங்கே போய் ஷூட்டிங்கில் போய் நான் வந்து அதை ஒர்க் பண்ணுறேன். எனக்கு காலையில் ஒர்க் பண்ணிங்கன்னா நான் ஒர்க் பண்ணால் தான் அடுத்த ஷூட் நடக்கும். டேட்டூ வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ப்ராக்ரஸ். அதை முடித்தா தான் அவங்களுக்கு அடுத்த ஷூட்டே போகும்.
ஸோ நான் அந்த ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஒர்க்கே ரொம்ப ஒரு மாதிரி பெயிண்டெல்லாம் ஒழுகி அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆனோடனே அவங்க வந்து என்னை எல்லாருமே ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கும் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு டேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் பேசினாங்க, என்ன விஷயம் என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தனால அடுத்த நாள் நான் நைட்டு என்ன பண்ணேன்னா, சென்னையிலேருந்து அந்த டெம்பரரி டேட்டூ மிஷின்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணணும்னு பார்த்து அதை ரெடி பண்ணி பாண்டிச்சேரி கொண்டு வந்து, பாண்டிச்சேரியிலேருந்து நான் மார்னிங் அது நைட்டு ஃபுல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். தூங்கவே இல்லை, ஃபுல்லாக தூக்கமே எனக்கு கிடையாது, அவங்க பேசின எல்லா விஷயமும். ஸோ நைட்டு ஒருத்தவங்கள வச்சு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. ஆனால் டைமிங் வந்து எனக்கு ஒரு 2 hours அது ஆயிடுச்சு. முக்கியமே டைமிங் தான். ஸோ அவங்க சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் நம்ம ஒர்க். அடுத்த நாள் காலையில் போய் நான் அங்கே போய் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பண்ணோடனே அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட், ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடோடு பண்ணி கொடுத்தேன். அதுக்கு அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இது மட்டும் பத்தாது நம்மளுக்கு, கொஞ்சம் அவங்களுக்கும் ஃபாஸ்ட்டாக டைமிங் நம்ம டைம் கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்த நாள் யோசிச்சு அதே மாதிரி தான் நைட்டும் இதை எப்படி ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அடுத்த நாள் அதே மாதிரி போய் ஒரு மொதல் நாள் ஃபஸ்ட் டே வந்து ஒரு 1 hour பண்ணுறேன்னா அடுத்த நாள் வந்து ஒரு 1/2 hour முடிச்சு கொடுத்தேன். அதுக்கடுத்து ஒரு 10 minutes முடிச்சு கொடுத்தேன். 10 minutes எல்லா ஒர்க்குமே முடிச்சு கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வேகமாக முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாமே என்னை தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ சீக்கிரமும் முடிச்சுக்கிறாங்க, டைமிங் கீப் அப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஃபுல் சஜஷன் பண்ணாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை மட்டும் நான் விடாமல் அடுத்து நான் அதுவும் ஃப்ரீலான்சிங் தான். ஃபஸ்ட்டு அதான் என்னோடய கரியர் வந்து வெளியே போய் ஃப்ரீலான்சிங்காக ஸ்டார்ட் பண்ணது அதுதான், மூவி ஒர்க்கிங். அதுக்கப்புறம் வந்தேன், அதுக்கப்புறம் சும்மா தான் இருந்தேன், எனக்கு ஒர்க் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி டேட்டூவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். மதுரையில் ரொம்பலாம் கிடையாது, அப்போ கொஞ்சமாக அங்கங்கே வருவாங்க, கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்து, ஆனால் அந்த பேமெண்ட் எனக்கு வரவே வராது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். பேமெண்ட் ஏன் வராதுன்னா அவங்க வந்து பேசுகிறப்பே என்ன இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பதில் சொன்னால் சொல்ல முடியாது. நம்ம பதில் இது நீடில் இவ்வளோ காஸ்ட், ப்ரொஃபஷ்னல்னால் நம்ம வந்து இவ்வளோ தான் இன்ச்சுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில பேர் டேட்டூ ஆர்டிஸ்ட் இந்த இருக்காங்க, ஆனால் ப்ரொஃபஷ்னலில் அந்த மாதிரி ஆக்குறது காரணம் என்னென்னா, இந்த மாதிரி கம்மியாக நான் பண்ணித்தரேன், ஒரு 300 இன்ச்சுக்கு 300 பண்ணித்தரேன், 200 பண்ணித்தரேன் அப்படின்றப்ப எங்களோட ப்ரொஃபஷ்னல் டேமேஜ் ஆகும். ஸோ ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே பிராண்டட், ஏன்னா நம்ம குவாலிட்டி வைஸ் ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக டேட்டூ இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் வைஸும் பார்த்தாலும் நம்மளுக்கு வரும். நான் ஆனால் வந்து கஸ்டமருக்கு ஏற்றாப்புல தான் காஸ்ட் வைஸுமே அவங்களுக்கு ஏற்றாப்புல, இப்போ 3000 வருதுன்னா ஒரு 1500 கொடுங்க, அந்த மாதிரியே பண்ணி தான் இவ்வளோ தூரம் ஒரு 6 years என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு 2017 ஸ்டார்ட் பண்ணேன் டேட்டூ படிக்க ஆரம்பிச்சு, இப்போ ஒரு 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. போர்ட்ரைட்டு எல்லாமே நானே கற்றுக்கிட்ட விஷயம் தான். ஏன்னா எனக்கு பேசிக்காக ஆர்ட் தெரியும். ட்ராயிங் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த ட்ராயிங்கை வச்சு டேட்டூவில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நிறையா விஷயம் லேர்ன் பண்ணி நானே கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு வந்து 4 பேர் கிளாஸ் எடுக்கிறப்ப எனக்கு அதில் அவங்க டவுட் கேட்குறப்ப எனக்கு மிஸ்டேக்ஸ் தெரியும். ஸோ நான் அவங்களுக்கு கிளியர் பண்ணுவேன் அதை. ஸோ அந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். கோயம்புத்தூரில் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்தேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் படித்த கிளாஸ் அகாடமி எங்கன்னா அகாடமி, அது மதுரையில் தான் இருக்குது. என்னோடய மாஸ்டர் நேம் வந்து வினோத். அவர் தான் என்னோடய கரியரை வந்து ஆர்ட்னா என்னன்ற விஷயம் சொல்லி கொடுத்ததே அவங்க தான். ஸோ அவங்கள்ட்டருந்து தான் எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களோட சப்போர்ட் எப்போயுமே எனக்கு இருக்கும். அந்த டைமில் என் வீட்டில் காசே கிடையாது. ஸோ எனக்கு படிக்க கூட காசு கிடையாது. ஸோ இடத்த விற்று என்னை படிக்க வச்சாங்க. அதே மாதிரி நானும் ஸோ அதை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். காலேஜ் போகிறப்பே நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதை சேவிங்ஸ் பண்ணணும்லாம் எனக்கு தெரியலை. ஸோ லேர்ன் பண்ணேன், நல்லா வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப தான் நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா சம்பாதிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்கில்லை. ஸோ அதை பிஸ்னஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளாட்டுத்தனமாக இருக்கிறது அந்த மாதிரி இருந்து பழகிடுச்சு. ஸோ வீட்டு பொறுப்புன்ற வர்றதுக்கு காரணம் நம்மளோட சுச்சுவேஷன் தான். அதுதான் நம்மளை மாற்றுறதுக்கு காரணமே. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நான் நினச்சிருந்தா வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். நான் என்னோடய கரியர்லேயே நான் போகணும், அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், டெய்லியுமே ட்ரீம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறோம், ஸோ ஆர்ட்டில் என்ன அடுத்தடுத்து பண்ண போகிறோம். ஏன்னா என் கூட என் ஸ்கூல் டைம்ஸ்லேயே காம்படிஷன்லாம் நிறையா ஒரு 5-6 பேர் போவோம், ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஆனால் அந்த 5 ஆர்டிஸ்ட்டில் இப்போ நான் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் இதில் இருக்கேன், இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஆர்ட் ஃபீல்டில். மித்த எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு ஜாப்பில் இருக்காங்க. ஸோ என்னோடய கரியரை நான் விடவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம், அதுதான் என்னை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு வந்து விஷயமே என்னென்னா, நம்ம அடிப்பட்டால் தான் அடுத்த விஷயமே நம்ம கற்றுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடி வர வர தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம். அடின்றது நிறைய இருக்குது. ஸோ எடுத்தோடனே நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அடி தான் நம்மளோட அந்த வின்னிங்கான பாயிண்ட்டே. ஸோ நம்ம வந்து அடிப்படப்பட அதை நம்ம மனசை விட்டுறவே கூடாது. கண்டிப்பாக அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆர்ட்டை நம்ம எப்படி கொண்டு போனால், இன்னொரு விஷயம் ஃபோக்கஸ்டு இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை தெளிவாக பண்ணணும், அரைகுறையாக விட்டு வந்துடவே கூடாது. பண்ணுற விஷயத்த கரெக்டாக பண்ணோன்னா கண்டிப்பாக அது ரீச் ஆகும். அது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம், க்ரியேட்டிவ்ன்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஆர்ட்டில். அது க்ரியேட்டிவ் இருந்தால் தான் அந்த விஷயம் வேல்யூ அப்படின்ற மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் பார்த்து வரைகிறோன்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் நம்மளோட திங்கிங்கை நம்ம அந்த பேப்பரில் கொண்டு வரோம் அப்படின்ற யாருக்குமே அந்த விஷயம் கிடைக்காது. ஸோ அந்த விஷயம் நம்ம பண்ணுவோம். ஸோ அதை லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து சென்னையில் வந்து கிராஃபிட்டி, ஹிப்ஹாப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கிராஃபிட்டின்றது ஹிப்ஹாப்போட 5 எலமெண்ட்ஸில் ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு அதுவும் ஒரு ஆர்ட்டு. ஸ்ப்ரேயில் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ பண்ணுறது எல்லாமே ப்ரஷஸில் பண்ணுவோம், ப்ரஷ்ஷு பெயிண்ட்டு அந்த இதில் பண்ணுவோம். ஸ்ப்ரே பெயிண்டில் பண்ணுறது தான் வந்து கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராஃபிட்டியை வந்து நான் சென்னையில் விஜிஸ்ன்னு சொல்லிட்டு சென்னையை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹிப்ஹாப்பை வந்து கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட் விஜிஸ் அவங்க தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட நான் லேர்ன் பண்ணேன், ஒரு 1 month கிட்ட லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறமும் எனக்கு அவங்கள்ட்ட அங்கேயே இருக்கணுன்ற விஷயம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா பேசிக்காக அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, இதுதான் ஹிப்ஹாப், அப்படி தான் வந்து கிராஃபிட்டி அப்படின்ற விஷயம் சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம தான் கற்றுக்கணும். அவங்களோட ஸ்டைலோ அவங்களோட இதோ நம்ம கற்றுக்கிட்டா அப்படியே தான் போக முடியும். நம்ம அடுத்த லெவல் போகணுன்னா நம்மளோட ஓன் ஸ்டைல் இருக்கணும். ஸோ அடுத்து ஒவ்வொரு ஸ்டைலாக கொண்டு போகணுன்னா நம்மளுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் மாதிரி இருக்கணும். ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நானாக அதை எப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுவும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ. ஸோ ஸ்ப்ரே கேனில் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தது கிடையாது, நானாக தான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மதுரையில் ஃபர்ஸ்ட் கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுன்னா நானும் பிரவீன் ஒரு ஃப்ரெண்டும். ஸோ 2 பேர் தான் நாங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கரியரை தான் பண்ணோம், ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம், அதனால் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஆர்ட் பண்ணுவோம், அதில் பண்ணி பார்ப்போம் என்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ பண்ண ஆரம்பித்தோம். மணி அப்போ நான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை என்னோடய ஒர்க்கு வந்து அவங்க பார்க்கணும். அப்போ தான் 4 பேருக்கு அந்த ஒர்க்கு தெரியும். ஸோ அந்த 4 பேர் நம்மகிட்ட கேட்பாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 5 ஒர்க்ஸ் கிட்ட நல்லா ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த ஒர்க் பிடிச்சோடனே அடுத்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சு. ஸோ நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கவும் ஸோ அந்த ஒர்க் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமுமே. இப்போ மணி நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறப்ப சார்ஜ் எவ்வளோ பண்ணுறதுன்னு தெரியாது உங்களுக்கு. இந்த ஒர்க்குக்கு நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயமே தெரியாது. ஸோ நாங்கள் வந்து குத்துமதிப்பாக எல்லா ஒர்க்குக்குமே ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 150 square feet அப்படின்னு சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா, ஒரு கான்செப்டாக ரெடி பண்ணோம். ஒரு கான்செப்டாக நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும், நார்மலாக ஒரு விஷயத்தை பார்த்து பண்ணுறதுக்கும் அதை ஒரு கான்செப்டாக நம்ம பண்ணோன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும், அது ஒரு வேல்யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னோடனே ஸோ இப்போ ஒரு காஃபி ஷாப் போகிறோன்னா அந்த காஃபி ஷாப்புக்கு ஒரு தீம் ரெடி பண்ணுவோம். அந்த தீம் பேஸ்டிலே ஒரு ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறப்ப எங்களோட ஆர்டிஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க, ஒரு பெயிண்டராக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாமே வந்து நம்ம எப்படி ப்ரொஃபஷனாக நடந்துக்கிறோம், எப்படி இருக்காங்கன்றதான் பார்க்குறாங்க, நம்மளோட ஆர்ட்டை பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட ஆர்ட்டை காமிச்சோன்னா தான் அவங்களுக்கு நம்மளோட ப்ரொஃபஷன் தெரியும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஆர்ட்டில் காமிப்போம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட வேல்யூ தெரியும். நம்ம சொல்லி ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, நம்மளோட ஆர்ட்டை பார்த்தா தான் அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். ஸோ அதனால் அந்த ஆர்ட்டை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வித்தியாசமாக பண்ணுறோன்றது இருக்குது. எல்லாமே ஹேண்ட்மேட் தான், கண்டிப்பாக அது வேல்யூ தான். என்கிட்டே கிளாஸஸ் வராங்கன்னா
என்கிட்டயே ஒரு 3 months இல்லை ஒரு 5 months என்கிட்டயே ஒர்க் பண்ணலாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறமும் என்கிட்டயே இருக்கணும் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் அதை வந்து அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். அடுத்து அதிலேருந்து வெளியே போய் அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தேடணும். ஸோ இதை நம்ம அந்த மாதிரி தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம். இப்போ நான் கிளாஸஸில் நான் எங்கள் சார்கிட்ட தான் கிளாஸஸ். ஸோ அவர்கிட்டருந்து நான் வந்து வெளியே வந்து ஸோ நான் என்னெல்லாம் பண்ண முடியும் என்னால் அப்படின்றத நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஒரு இடத்துல கற்றுக்கிட்டே இருக்கேன்னா அங்கே கற்றுக்கிட்டே தான் இருக்க முடியும். வெளியே வந்து நான் என்ன பண்ணுறேன்ற விஷயம் தான் இருக்குது. தனியாக வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் என்ன ஆர்ட்லாம் பண்ணுறேன் அப்படின்றதுல தான் இருக்குது. ஒரே இடத்துல ஒரே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகாது. அங்கே நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அங்கேருந்து வெளியே வந்து நம்ம என்னெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதான் நம்மளை லேர்ன் பண்ணணும். நிறைய விஷயம் அடிப்படணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அடிப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைய விஷயம் நம்ம கற்றுப்போம். ஸோ எனக்கான சிச்சுவேஷன் வந்தாலும் நான் நினச்சிருந்தா வேறு ஒர்க்குக்கு போயிருக்கலாம். ஏதோ ஒரு ஒர்க் நான் நிறைய ஒர்க்கு போயிருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து என்னோட பேஷன் தான் முக்கியம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலை பார்த்தேன்னா அதில் நான் நல்லா சம்பாதிக்கலாம். என்னோட பேஷன்லேயே நான் நல்லா சம்பாதிக்கலாம். வெளியே போய் சம்பாதிக்கிறதோட நான் என்னோட ஒர்க்கில் சம்பாதிக்கலாம். நான் போய் வெளியே வேலை பார்த்தேன்னா என்னால் முடிஞ்சது 20,000 அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் என்னோட ஃப்ரீலான்சிங்காக நான் பண்ணிக்கிட்ட ஒர்க் வந்து மேக்ஸிமம் அது வந்து நான் மதிப்பிடவே முடியாது. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டும் வரலாம். இப்போ நான் மந்த்லி குறைஞ்சது ஒரு 70 ஏர்ன் பண்ணுவேன். 70K ஏர்ன் பண்ணுவேன். ஷாப்புன்றது வைக்கணும். இந்த ஸ்டேஜில் வைக்கலாம். நம்ம லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம எப்போயுமே ஷாப் வச்சோன்னா லேர்ன் பண்ணுற டைமில் நம்ம நிறையா லேர்ன் பண்ணி வெளியே போய் ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணணும். ஒரு கட்டம் வரப்போ தான் நம்ம வந்து ஷாப் வைக்கணும். ஷாப் வச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறப்ப. அப்போ தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து பேமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க நம்மளை பார்க்குற விஷயமா இருக்கட்டும், அதுதான் ப்ரொஃபஷ்னல். ஃப்ரீலான்சிங்காக பண்ணாலும் நான் என்னை ப்ரொஃபஷ்னலாக பார்ப்பாங்களான்ற விஷயம் தெரியல. நிறைய விஷயம் பார்க்குறது கிடையாது. நான் ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறேன் அதனால தான் எனக்கு பேமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெயிண்டராக பார்ப்பாங்க. ஸோ நான் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னா ஓகே நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது மதிப்பு இருக்கும். அவங்க ஷாப் வச்சுருக்காங்க, ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீலான்சிங்காக பண்ணாலும் ப்ரொஃபஷ்னல் தான், பட் அது வெளியே யாருக்கும் தெரியலை. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மணியை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. நம்மளோட ஒர்க்கு தான். நாங்கள் வந்து மணியை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருந்தோம் அப்படின்னா எங்களால் ஆர்ட்டை கற்றுக்கிட்டு முடியாது. நாங்கள் ஆர்ட்டை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்ட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா ஆர்ட்டை கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்டை வெளியே காமிக்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு மணியாக வரும். எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டு காசு வருது, ஒரு டேட்டூவில் நல்லா ஒரு இன்ச்சுக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகவே போகாது. அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கு தெரியணும். மணிக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுறப்ப நிறைய விஷயம் நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்கணும். இல்லை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க தான் உங்கள் ஒர்க். நீங்கள் ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கீங்க அப்படின்ற விஷயம் வெளியே தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்க தான் உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எடுத்தோடனே நம்ம மணியை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இப்போயுமே என்னென்னா டேட்டூ வந்து இப்போ எப்படி இருக்குன்னா மணியை வச்சு தான் டேட்டூ நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் போய் கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுக்கவே கூடாது. அதை ஒரு பேஷனாக எடுத்து பண்ணணும். அது ஒரு கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது நம்மளால் போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு நிற்காது. அது அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மணியாக பார்க்கவே கூடாது. எப்பயுமே மணியாக பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஆர்ட்டை வந்து கற்றுக் கொடுக்கவே கொடுக்காது. அதை நான் ஆர்ட்டாக பார்த்து அதை ஒரு பேஷனாக பார்த்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம போவோம்.